ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஎச்எம் சேனலில் திருப்பதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய மிக பழமையான கோவில் ஒன்றை பற்றி பார்க்க போகிறோம். திருப்பதி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவிலும் ரேணிகுண்டா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்திருக்கக்கூடியது தான் இந்தியாவினுடைய மிக பழமையான சிவ ஆலயங்களில் ஒன்றான ஸ்ரீ பரசுராமேஸ்வர ஆலயம். கோவிலினுடைய ஃப்ரண்ட் ஃபேஸ் தான் நாம் இப்போ பார்த்துட்ருக்கோம். கோவிலுக்கு முன்னாடியே அர்ச்சனைக்கு தேவையான பூ பழம் விற்கக்கூடிய கடைகள் நிறைய இருக்குது. இந்த கோவில் இந்திய தொல்லியல் துறையினுடைய கட்டுப்பாட்டில் இப்போ இருக்குது. கோவிலினுடைய மூலவர் பரசுராமேஸ்வரர், அம்பாள் ஆனந்தவள்ளி தாயார். கோவில் காலையில் 7 மணியிலிருந்து நைட் 8 மணி வரைக்கும் இருக்கும். மதியம் கோவில் நடை சாத்துறது கிடையாது. இந்த கோவிலில் வீக்கெண்ட்ஸில் மட்டும் டூரிஸ்ட் பீப்புளினுடைய கூட்டம் கொஞ்சம் இருக்குமாம். மற்றபடி வீக் டேஸில் இந்த கோவிலில் கூட்டம் சுத்தமாகவே இருக்காதுன்னு இங்கே இருக்கக்கூடிய கடைகளில் சொன்னாங்க. போன முறை திருப்பதிக்கு போயிட்டு வர்றப்போ ஞாயிற்றுக்கிழமை தான் நாங்களும் இந்த கோவிலுக்கு போயிருந்தோம். கொஞ்சம் கூட்டம் இருந்தது. கூட்டம் இருந்தாலும் எல்லா சன்னதிகளையுமே நம்ம பொறுமையாக நின்று தரிசனம் பண்ணலாம். மூலவர் அமைந்திருக்கக்கூடிய இடத்துல மட்டும்தான் அர்ச்சகர் இருக்காங்க. மற்ற சன்னதிகளில் எல்லாம் அர்ச்சகர் கிடையாது. இந்த கோவில் திருப்பதி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சுமார் 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய குடிமல்லம் என்ற கிராமத்திற்குள்ளே அமைஞ்சிருக்கு. திருப்பதி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த கோவிலுக்கு வர்றதுக்கு பஸ்ஸஸ் இருக்குது. பட் ஃப்ரீக்வன்சி ரொம்ப குறைவாக இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் ரேணிகுண்டா ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து ஆட்டோ ஃபெசிலிட்டி நமக்கு கிடைக்கும் அப்படின்னும் இங்கே இருக்கக்கூடியவங்க சொன்னாங்க. கோவிலில் அமைந்திருக்கக்கூடிய மற்ற சன்னதிகள்னு பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய சுவாமி சன்னதி, ஆனந்தவள்ளி அம்மன் சன்னதி மற்றும் சூரிய பகவானினுடைய சன்னதி. ஆனந்தவள்ளி அம்மன் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவும் அன்றைய நாள் சிறப்பு அலங்காரத்திலையும் இருந்தாங்க. சூரிய பகவான் பார்க்கறதுக்கு பிரம்மாண்டமாக நல்ல உயரமாக இருக்கிறார். மூலவர் பரசுராமேஸ்வரனுடைய அமைப்பு தான் இந்த கோவிலினுடைய தனித்துவம்னே சொல்லலாம். இங்கே அமைந்திருக்கக்கூடிய சிவலிங்க அமைப்பு நம்ம எங்கேயுமே பார்க்கவே முடியாது அப்படின்னும் சொல்கிறாங்க. இந்தியாவினுடைய பழமையான சிவ ஆலயங்களில் 2வது சிவ ஆலயமாக இந்த கோவில் பார்க்கப்படுகிறதா சொல்கிறாங்க. ஸ்வர்ணமுகி என்ற ஆற்றங்கரையில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. கோவிலுக்கு வர்றப்போ ஸ்வர்ணமுகி ஆற்றை தாண்டி தான் நாம் வருவோம். எத்தனையோ சிவ ஆலயங்களில் நம்ம பல்வேறு வடிவத்தில் சிவலிங்கத்தை பார்த்திருந்தாலும் இந்த கோவிலினுடைய மூலவர் சிவலிங்க அமைப்பை உலகத்தில் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. சிவலிங்க வடிவத்தில் சிவபெருமான் மனித ரூபத்தில் நமக்கு காட்சி அளிக்கிறார். கோவிலினுடைய மூலவர் அமைந்திருக்கக்கூடிய சன்னதிக்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம். மூலவர் சிவலிங்கத்தினுடைய அமைப்பில் மும்மூர்த்திகளும் அமைஞ்சிருக்காங்க. ஆதி காலத்தில் இந்த கோவிலினுடைய மூலவர் எந்த அலங்காரமும் இல்லாமல் இருக்கக்கூடிய உண்மையான சிவலிங்க ரூபத்தை தான் நாம் இப்போ பார்த்துட்ருக்கோம். சிவலிங்கத்தினுடைய கீழ் பகுதியில் நாம் பார்க்கக்கூடியது சந்திரசேன யட்சன் என்று சொல்லப்படக்கூடிய பிரம்ம யட்சன். இவர் பிரம்மர். யட்சனுக்கு மேல் பகுதியில் நின்று கொண்டிருக்கும் சிவபெருமான் ஒரு கையில் பரசுவை வைத்திருக்கிறார். பரசு வைத்திருக்கிறனால இவருக்கு பரசுராமர் என்ற பெயர் வந்ததாம். கோவிலினுடைய கல்வெட்டுகளில் இந்த கோவிலினுடைய பேர் பரசுராமேஸ்வர ஆலயம் என்றும் பொறிக்கப்பட்டிருக்காம். சிவலிங்கமானது எவ்வளோ ஒரு வித்தியாசமான வடிவமைப்பில் இருக்குது என்பதை நம்ம பார்த்துட்ருக்கோம். சிவபெருமான் ஒரு கையில் பரசுவையும் இன்னொரு கையில் வேட்டையாடிய ஆட்டுக்கிடாவையும் வச்சிருக்கார். கோவிலுக்கு போகிறப்போ இப்போ நாம் பார்க்கக்கூடிய இதே அலங்கார அமைப்பில் தான் சிவபெருமானை நாம் தரிசனம் செய்வோம். சிவபெருமான் இங்கே லிங்க ரூபத்திலையும், பிரம்மர் சந்திரசேன யட்சன் வடிவத்திலையும், விஷ்ணு பகவான் பரசுராமராகவும் ஒரே ரூபத்தில் நம்ம பார்க்க முடியுது. மூலவரை சுற்றி அமைந்திருக்கக்கூடிய பிரதட்சண பாதையில் தான் நாம் இப்போ வலம் வந்துட்டுருக்கோம். மூலவர் சிவலிங்கமானவர் கிபி 1ஆம் நூற்றாண்டு அல்லது 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவராக இருக்கலாம்னு சொல்கிறாங்களாம். மூலவர் சிவலிங்கத்தினுடைய உயரம் மட்டும் 5 அடின்னு சொல்கிறாங்க. சிவலிங்கத்தை பார்க்குறப்போ கவனிச்சிருப்பீங்க, சிவலிங்க உருவமானது நிலப்பரப்பை தாண்டி ஒரு அடுக்கு கீழே தான் அமைஞ்சிருக்கு. சிவலிங்கத்தினுடைய உயரம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கூட இருந்திருக்கலாம். ஏன்னா நிலப்பரப்பில் இன்னுமே இந்த சிவலிங்கம் கொஞ்சம் புதைந்த மாதிரி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. பொதுவாக கோவில்களில் இருக்கக்கூடிய கருவறை சதுர வடிவத்திலேயோ அல்லது ஒரு செவ்வக வடிவத்திலேயோ பார்த்துருப்போம். ஆனால் இந்த கோவிலில் சிவலிங்கத்திற்கு பின்னாடி நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், ஒரு செமி சர்க்குலர் ஷேப்பில் தான் இருக்கும். கோவிலில் இருக்கக்கூடிய அர்ச்சகருக்கு தெலுங்கு மட்டும்தான் புரியுது, வேறு எந்த லாங்குவேஜுமே அவருக்கு தெரியல.
கோவிலில் சிவலிங்கத்திற்கு முன்னாடி அர்ச்சனை செய்து ஒரு சிவப்பு கயிறு கொடுக்குறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஊர் மக்கள் எல்லாமே வாங்கி கட்டிக்கிறாங்க. அந்த சிவப்பு கயிறுக்கு 20 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. கோவிலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு மரத்தில் நிறைய பேர் தொட்டில் கட்டி வச்சுருக்காங்க. எந்த கோவிலில் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க குழந்தை வரம் வேண்டி இந்த தொட்டில் கட்டினாங்கன்னா அவங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. கோவிலினுடைய வரலாற்றை பற்றி தெரிஞ்சுக்கலாம். கோவிலில் மூலவராக அமைந்திருக்கக்கூடிய பரசுராமர் தன் தந்தையினுடைய சொல்லை மறுக்காமல் பின்பற்றக்கூடியவராம். தன் தந்தையின் சொல் கேட்டு ஒரு நாள் தன் தாயாரை கொன்று விடுகிறாராம். என்னதான் தந்தைக்கு மரியாதை கொடுத்து அவருடைய பேச்சிற்கு மறுபேச்சு பேசாமல் தாயை கொன்றிருந்தாலும் பெற்ற தாயை கொல்வது மிகப்பெரிய பாவம் என்று அறிந்த பரசுராமர் அதற்கு பிராயச்சித்தம் தேடுவதற்காக இந்த கோவிலில் தவம் இருந்தாராம். இந்த கோவிலில் இருந்த ஒரு அதிசய செடியில் தினமுமே ஒரே ஒரு பூ மட்டும் மலருமாம். அந்த பூவை எடுத்து சிவபெருமானுக்கு வைத்து வழிபட்டு வந்துட்டு இருந்தாராம் பரசுராமர். அந்த அதிசய செடியில் தினமுமே பூக்கக்கூடிய அந்த ஒரு மலரை பாதுகாக்க சந்திரசேனன் என்ற காலனை நியமிக்கிறார் பரசுராமர். சந்திரசேனனும் சிவபெருமானுடைய தீவிர பக்தர். ஒரு நாள் பரசுராமர் இந்த செடியை பார்த்துக்க சொல்லி கோவிலை விட்டு வெளியே போகிறாரு. அந்த நேரத்தில் இந்த செடியில் பூ பூக்குது. பூஜை நேரம் ஆகியும் பரசுராமர் வரவே இல்லை. இதை பார்த்த சந்திரசேனன் பூஜைக்கு நேரம் ஆயிடுச்சு, பூவும் பூத்துருச்சு, பரசுராமர் இன்னும் வரல, சிவபெருமானை நம்ம பூஜைக்காக காக்க வைக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த பூவை எடுத்து சிவபெருமானுக்கு சூட்டி பூஜை செஞ்சு முடிச்சிடுறார். அப்போது பரசுராமர் உள்ள வர்றார். சந்திரசேனனுடைய இந்த செயலை கண்டு கோபம் அடைகிறார். இவங்க 2 பேருக்குள்ளேயும் வாக்குவாதம் நீடிச்சு அது சண்டையாக மாறுது. இந்த சண்டை ரொம்ப நேரம் நீடிக்கிறத பார்த்த சிவபெருமான் அங்கே இவங்க இருவருக்குமே காட்சி கொடுக்கிறார். சிவபெருமானனுடைய தீவிர பக்தர்களான பரசுராமரையும் சந்திரசேன யட்சனையும் இருவரையுமே தன்னிடம் ஆட்படுத்தி கொள்கிறார். அந்த நாளில் இருந்து இந்த கோவிலில் சந்திரசேனன், பரசுராமன், சிவலிங்கம் என்று மூவரையும் மூலவராக ஒரே ரூபத்தில் கொண்டுள்ளது. இந்த கோவிலினுடைய கருவறை ஒரு 6 அடி பள்ளத்தில் அமைஞ்சிருக்கு. அதனால் இந்த ஊரினுடைய பேர் குடிப்பள்ளம் என்று இருந்ததாம். குடி என்றால் தெலுங்குல வசிக்கக்கூடிய ஊர் என்று பொருள். பிற்காலத்தில் இந்த குடிப்பள்ளம் என்ற பெயர் மருவி குடிமல்லம் என்று மாறிச்சாம். கோவிலினுடைய வெளிப்பிரகாரத்தை சுற்றி நல்ல பார்க் மாதிரி பெஞ்சஸ் எல்லாம் போட்டு மெயின்டைன் பண்ணுறாங்க. கார் வேன்லலாம் நீங்கள் திருப்பதிக்கு போகிறீங்கன்னா அவசியமாக இந்த கோவிலில் மறக்காமல் தரிசனம் பண்ணுங்கள். 4 வீலர்ஸ் பார்க் பண்ணுறதுக்கு இந்த கோவிலை ஒட்டி ஒரு காலி இடம் இருக்குது. அந்த காலி இடத்துல தான் பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது. கார் அல்லது வேன் பார்க் பண்ணுறதுக்கு 20 ரூபாய் கலெக்ட் பண்ணுறாங்க. கோவிலினுடைய இன்னொரு சைடில் 2 வீலர் பார்க் பண்ணுறதுக்கும் ஒரு சின்ன இடம் இருக்குது. 2 வீலர் பார்க் பண்ணுறதுக்கு 10 ரூபாய் கலெக்ட் பண்ணுறாங்க. கூகுள் மேப்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே நம்ம இந்த கோவிலுக்கு ஈஸியாக வந்துடலாம். திருப்பதி ஹைவேஸ்லேருந்து கட் பண்ணி ஒரு கிராமத்திற்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். இந்த கிராமத்திற்குள்ளே வந்ததுமே ஒரே ஒரு நேரோ ரோடு தான். அந்த ஒரு நேரோ ரோடை பிடிச்சிட்டே நம்ம போனாலே இந்த கோவிலுக்கு ஈஸியாக வந்துடலாம். ஹைவேஸ்லேருந்து இறங்கி நேரோ ரோட் அந்த வில்லேஜுக்குள்ளே நுழையிற நேரத்துலேருந்து இந்த கோவில் போகிற வரைக்குமே செம்ம சீனிக் வியூ, நல்ல ஒரு லேண்ட்ஸ்கேப் வியூ நம்ம பார்த்துட்டே போகலாம். 2 சைடுமே விளைநிலம், அங்கங்கே எட்டி பார்க்குற தூரத்தில் மலைகள், அதுக்கடுத்து கிராம மக்களினுடைய வீடுகள், அவங்க வச்சுருக்கக்கூடிய ஆட்டுப்பண்ணை, மாட்டு கொட்டகை, இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே நமக்கு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். சூப்பரான ரூட்டுன்னு சொல்லலாம். பட் ரோடு அங்கங்கே கொஞ்சம் மேடும் பள்ளமுமாக தான் இருக்குது. நாங்கள் போனது சம்மர் பீரியடுனாலுமே மேடும் பள்ளமுமாக இருக்குது. மழைக்காலத்தில் இன்னுமே கொஞ்சம் பள்ளங்கள் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நாங்கள் போயிருந்த சமயத்தில் தான் இந்த ரூட்டுக்கு ஃபுல்லுமே லைட் போஸ்ட் கொண்டு வந்து இன்ஸ்டால் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கங்கே லைட் போஸ்ட் வச்சுருந்தாங்க. பெரிய க்ரேன் வச்சு ஒவ்வொரு போஸ்ட்டாக இன்ஸ்டால் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த ப்ராசஸ் இப்போ முடிஞ்சிருக்கான்னு தெரியலை. மேபி நைட் டைமில் போனால் ரொம்ப இருட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. லைட் போஸ்ட் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிட்டாங்கன்னா எந்தவித பயமும் இருக்காது. ஸோ நீங்கள் இந்த கோவிலுக்கு போகிற பிளான் இருக்குன்னா டே டைமில் போயிட்டு வந்துடுங்க. வெளிச்சத்தில் போயிட்டு வந்தோம்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. கிராமத்திற்குள்ளே போகிறதுக்கு எந்த பயமும் கிடையாது. கோவிலை தேட வேண்டிய அவசியமும் இருக்காது. அங்கங்கே சைன் போர்ட்ஸ் கோவிலுக்கு போகிறதுக்காக வச்சுருக்காங்க. ஒவ்வொரு திங்கட்கிழமையுமே காலையில் 7:30 மணி தொடங்கி 8:30 மணிக்குள்ளே நடக்கக்கூடிய ராகு கால ருத்ராபிஷேக பூஜை இந்த கோவிலில் ரொம்ப ஃபேமஸாம். ஒரு கோத்திரம் பெயர் சொல்லி பூஜை செய்கிறதுக்கு 1000 ரூபாய் கேட்குறாங்க. அதற்குரிய போர்டும் கோவிலில் வச்சுருக்காங்க. பணம் கலெக்ட் பண்ணி ரெசிப்ட் கொடுக்கறதுக்கும் அங்கே ஆட்கள் உட்கார்ந்துருக்காங்க. ஜஸ்ட்டு அர்ச்சனை மட்டும் பண்ணணும்னா 10 ரூபாய் அர்ச்சனை டிக்கெட் நாம் வாங்கணும். நாம் இந்த ராகுகால ருத்ராபிஷேக பூஜையில் கலந்துக்கலனாலும் சும்மாவே எந்த நாட்களில் எந்த நேரத்தில் நம்ம கோவிலுக்கு போனாலும் அர்ச்சகர் நம்முடைய
குடும்பத்தினுடைய கோத்திரம் பெயர் சொல்லி குடும்ப உறுப்பினர்களுடைய பெயர் நட்சத்திரம்லாம் சொல்கிறாங்க. அதை சொல்லி அவங்க அதுக்கப்புறம் நமக்கு தீப ஆரத்தி காமிக்கிறாங்க. நீங்கள் இந்த ருத்ராபிஷேக பூஜையில் கலந்துக்க விருப்பப்பட்டீங்கன்னா மண்டே ஒரு 7 மணிக்குள்ளே நீங்கள் கோவிலுக்கு போய் இருந்துட்டீங்கன்னா நீங்கள் அமௌண்ட்லாம் பே பண்ணிவிட்டு இந்த ருத்ராபிஷேக பூஜையில் கலந்துட்டு வரலாம். இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதில்லைன்னா மறக்காமல் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.